இன்னைக்கு நம்ம சூப்பரான டேஸ்ட்ல இருக்கக்கூடிய சிக்கன் 65 மசாலா எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ அளவில் சிக்கனை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவில் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவில் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது காரம் இருக்காது, ஆனால் கலர் கொடுக்கும். 1/2 டீஸ்பூன் அளவில் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள். நம்ம சிக்கன் 65 மசாலா உதிராமல் இருக்கிறதுக்காக 2 டீஸ்பூன் அளவில் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவில் ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க. புளிக்காத தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/2 எலுமிச்சம்பழம் சாறு எடுத்துக்கலாம். தயிர் சேர்த்து பண்ணும்போது சிக்கன் நல்ல சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்ம இது கூட 1/2 டீஸ்பூன் அளவில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். வாசம் இல்லாத எந்த எண்ணெய்னாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது சிக்கன் 65ஓட மசாலா நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது உதிரவே உதிராது, சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி சிக்கன் 65 பண்ணுறதுக்கு பெரிய பீசஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம இதை 1/2 அன் ஹவருக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் மூடி போட்டு ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறனால மசாலாலாம் சிக்கன் கூட நல்லா ஊறி இருக்கும். இப்போ 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் நம்ம கடாயில் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதே சமயம் சிக்கனை போட்ட உடனே நம்ம கரண்டி போட்டு பெரட்டி விடக்கூடாது. 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பெரட்டி விடணும். இப்போ ஓரளவுக்கு எண்ணெயோட சலசலப்பு குறைஞ்சதும் நீங்கள் சிக்கனை பெரட்டி விட்டுக்கோங்க. ஒரு சைட் சிக்கன்லாம் நல்லா வேகவும் திருப்பி போட்டாச்சு. இப்போ நம்ம பேக் சைடும் நல்லா வேக வச்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நம்ம மசாலா ரெடி பண்ணும்போது கார்ன்ஃப்ளவர் சேர்த்தனால சிக்கன் 65 உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் அதே சமயம் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த மாதிரி வீட்டிலே மசாலா ரெடி பண்ணி சிக்கன் 65 ஒரு டைம் வச்சு பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.